ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளூபெர்ரி பனக்கோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ளூபெர்ரி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ப்ளூபெர்ரி ஃபுல் ஃப்ரூட்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஃப்ரோசன் ப்ளூபெர்ரி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளூபெர்ரிக்கு தேவையான சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். அதனால் இதை வேற ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இனி ஒரு பேனில் இந்த ரெசிபிக்கு தேவையான பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகரையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சூடாயிட்டு இருக்கும்போதே இதுக்கு கூட நம்ம சைனா கிராஸ் ஆட் பண்ணிக்கலாம். சைனா கிராஸ் நான் 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கேன். அந்த சைனா கிராஸை இந்த பாலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சைனா கிராஸ் இல்லாட்டி ஜெலட்டின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைனா கிராஸ் இந்த பாலில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இதுக்கு கூட 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸ்சரை நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மூடி வச்சுக்கலாம். இப்போது வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஓரங்களை நான் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ வேறு ஒரு பிளேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ளூபெர்ரி மிக்ஸ், அதை இதுக்கு மேலே போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இன்னும் அழகாக தெரியறதுக்கு வேண்டி நான் இதுக்கு மேலே ஒரு குட்டி புதினா இலை வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours செட் பண்ண வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.